அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், ஆங்கிலத்தில் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி நம்ம பார்க்கிறோம். என்ன கேள்வி சார் என்று சொன்னா, ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுவதில் பிழை 2% எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது எவ்வளவு? 8%, 2%, 4%, 6%. இந்த 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ்ல எது சரி? கன அளவை கணக்கிடுதலின் பிழை எவ்வளவு சார்? டெல்டா வி என்று வைத்துக்கொள்வோம். வி என்பது கன அளவு, அந்த பிழை டெல்டா வி. சரியா? சீக்வல். அப்போ கன அளவுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? 4/3 πr³ சமன்பாடு. அப்போ 4/3 π இன்ட்டு பிழைன்னு சொல்லும்போது ஆருக்கு பதிலாக டெல்டா ஆர் த ஹோல் கியூப். இங்கே அளவிடுதலே ரேடியஸ் ஆரம் மட்டும்தான் இல்லையா? ஸோ டெல்டா ஆர். அப்போ எவ்வளோ சார் வரும்? வேற ஒரு விஷயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த டெல்டா ஆர் த ஹோல் கியூப் இருக்கிறதுனால நம்ம 3 தடவை இதை பெருக்கணுமோ என்று நினைக்க கூடாது. விலைகளை பொறுத்த அளவில் கூட்டுதல் மட்டும்தான் செய்யணும். கூட்ட மட்டும்தான் செய்யணும். ஸோ ஆக டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 3 தடவை ரேடியஸ் அளவு மாதிரி ரேடியஸ் பயன்படுத்துகிறோம் ஆரத்தை. ஸோ டெல்டா ஆர் பை ஆர் ஒரு தடவை, டெல்டா ஆர் பை ஆர் 2 தடவை, டெல்டா ஆர் பை ஆர் மொத்தத்துக்கு சொல்ல போனா 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை. இப்போ டெல்டா ஆர் பை ஆர் எவ்வளவு? அதுதான் 2%. அப்போ 2 6%, 6% என்பது சரியான விடை. 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன் சரியான. ஓகேயா? நம்ம இதே பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.